சுகாதாரம் சீர்கெட்ட நிலையில் அசுத்தமாக காணப்படும் பொது கழிப்பிடத்தை மக்கள் பயன்படுத்தினால் என்னென்ன உடல் பாதிப்பு ஏற்படும் என்பதை சிறுநீரகவியல் மருத்துவர் ராகவனிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். சிறுநீரகவியல் மருத்துவர் திரு ராகவன் நம்முடன் இருக்கார். அவருடன் கேட்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ சமீபமாக பொது கழிப்பிடங்கள் பார்த்திங்கன்னா, சில கழிப்பிடங்கள் பார்த்திங்கன்னா சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் சீர்கெட்டு இருக்குது. ஸோ அதில் அங்கே போய் அந்த பயன்படுத்துகிற பொதுமக்களுக்கு என்ன மாதிரி அதை உடலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? பொது கழிப்பிடத்தில் வந்து முக்கியமாக தேவை வந்து சுகாதாரமாக இருக்கணும், கிளென்லினஸ், நீட்டாக இருக்கணும். நீட்டாக இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா ரெண்டு விஷயங்கள். அதை யூஸ் பண்ணுறவங்க கம்மியாயிடுவாங்க, பொது இடத்துல போய் சிறுநீர் கழிப்பாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ பொது கழிப்பிடம் நீட்டாக இருந்தால் தான் வந்து அதை யூஸ் பண்ண வருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி நீட்டாக இல்லாமல் உள்ளார இருந்ததுன்னா உனக்கு வந்து கொசு, ஈ மற்றும் அந்த மாதிரி இருக்கிறது அதிகமாகும். அது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மலேரியா அது மாதிரி விஷயங்களும் அதிகமாக போகுது. ரெண்டாவது. மூணாவது, லேடிஸ், பெண்கள் வந்து பொது கழிப்பிடம் யூஸ் பண்ணாங்க, அது க்ளீனாக இல்லைன்னா ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான ஒரு சீரிய வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, பெண்களுக்கு அது உண்டு. ஸோ பொது கழிப்பிடம் நீட்டாக இருந்தால் தான் மக்கள் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது தான் பொது சுகாதாரமும் பெட்டர் ஆகும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து யூஸ் பண்ணுற டாய்லெட்டில் வந்து அதாவது சின்ன குழந்தைங்க, அதாவது அவங்க போய் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, எந்த பெண்களும் பொது கழிப்பிடம் யூஸ் பண்ணும்போது அங்கே சுத்தமாக இல்லை, கிளென்லினஸ் மெயின்டைன் ஆகலைன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாருமே, எல்லா பெண்களுக்குமே. சார், அந்த மாதிரி சான்சஸ் வந்தால் என்ன மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம்? முன்னெச்சரிக்கை, அந்த டாய்லெட் சீட், அங்கே இருக்கிற டாய்லெட் சீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல இப்போது ஒரு க்ளீன் பண்ணுற டிஷ்யூ வைக்கிறாங்க. அது இருக்குதான்னு பாருங்கள். ஒரு மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த டாய்லெட் சீட் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டாய்லெட் ஃப்ளஷ் ஆகுதான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க செக் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, நன்றி சார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.